பாண்டவர் பூமி திரைப்படத்தோட நடிகை ஞாபகமுக்கு தான். வானத்தை போல சீரியல் நடிகர் விவகாரத்தா செம்ம பஞ்ச் வெளியான அதிர்ச்சி தகவல். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் அருண்குமார் நடிப்பில் வெளியான பாண்டவர் பூமி திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவங்க தான் நடிகை ஷமிதா. வானத்தை போல சீரியல் நடிகர் ஸ்ரீகுமாரோடு திருமணம் செய்து இருந்த நிலையில் இவர்கள் இருவருக்குமே விவகாரத்து ஆகிவிட்டதா என்ற பரவி வந்த வதந்திகளுக்கு ஷமிதா பதிலடி கொடுத்து வராங்க. ஷமிதாவிற்கு பாண்டவர் பூமி திரைப்படம் பெரிய அளவில் பிரபலம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்தபடி திரைப்படங்கள் அமையாததால் சின்ன திரையில் கவனம் செலுத்தி வந்தாங்க. இப்போது பல சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. ஆனால் ஷமிதா மற்றும் நடிகர் ஸ்ரீகுமார் இருவருமே பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தி பரவி வந்த நிலையில் அதனை மறுத்து தங்களுடைய காதல் வாழ்க்கை ரகசியங்களை ஷமிதா மற்றும் ஸ்ரீகுமார் அவங்க பகிர்ந்து தி பிரேக் வீடியோ என்ற ஒரு இணையதளத்துல வலம் வருகிறது. அதை பற்றி இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில 90 கிட்ஸ்களின் ஃபேவரட் திரைப்படங்களில் ஒன்றானது பாண்டவர் பூமி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள தோலா தோலா என்ற கொஞ்சம் பாடல். இந்த பாடல் இப்போதுமே அதிகமான ரசிகர்களின் ஃபேவரட்டாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகை எங்கே போனார், அதற்கு பிறகு எந்த திரைப்படங்களும் ஆளே காணவில்லை என்று பலருமே தேடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் அவர் உண்மையிலேயே எங்கேயும் காணாமல் போகவில்லை. அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகையின் பெயர்கள் ஷமிதா தான். இவங்க திரைப்படத்தில் இரட்டை வேடங்களில் நடிச்சிருக்காங்க. அதுவும் ஜீவா மற்றும் தாமரை என்ற கேரக்டர்ல நடித்து ரசிகர்கள் மனதையும் கவர்ந்தாங்க. ஆனால் முதல் திரைப்படத்திலேயே இவருக்கு கிடைத்த புகழின் வெளிச்சம் அடுத்த திரைப்படத்தில் கிடைக்காமல் போயிருக்கிறது. ஒரு சில வருடங்களாகவே காத்திருக்கும் ஷமிதா வாய்ப்புகள் சரியாக வராதால் சின்ன திரையில் காலடி எடுத்து வைத்தாங்க. அதுவும் சிவசக்தி என்ற சீரியலில் சன் டிவியில் இவங்க 2008ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை நடித்து வந்தாங்க. இந்த சீரியல் இவங்க கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்த போதுதான் இவரோடு இந்த சீரியல் நடிகர் ஸ்ரீகுமார் கதாநாயகனாக நடித்திருக்காங்க. முதல் சீரியல் இவரோடு நடித்த ஸ்ரீகுமாரை 2009ஆம் ஆண்டு ஷமிதா திருமணம் செய்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்கு நடிக்காமல் இருந்த ஷமிதா அதற்கு பிறகு வசந்தம் பிள்ளை, நிலா புகுந்த வீடு, பொன்னூஞ்சல், மௌனராகம், திருமகள், பேரன்பு, பொன்னி என பல சீரியல்ல நடித்து கொண்டிருக்கிறாங்க. அதிலும் சமீபத்தில் மௌனராகம் சீரியலுக்கு பிறகு இவருக்கு வரும் கேரக்டர் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறது. அதனாலேயோ என்னவோ இப்போது புதிதாக எந்த சீரியலும் ஷமிதா காண முடியவில்லை. ஆனால் ஷமிதா அவருடைய கணவர் ஸ்ரீகுமாருக்கும் விவகாரத்து ஆகிவிட்டதா என்ற தகவல் சோசியல் மீடியாவில் வலம் வந்தது. அதில் ஸ்ரீ பேசையில் நீங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டீங்களா என்ற என்னுடைய நண்பர்கள் கேட்கிறாங்க. இது என்ன அர்த்தம்னு இப்படி பேசுறாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. என்கிட்ட கேட்கிறவங்க கிட்ட எல்லாம் உடனே நான் என் பொண்டாட்டி கிட்ட ஃபோன் பண்ணி தரேன், நீங்க பேசுறீங்களா என கேட்பேன். நாங்கள் 2 பேருமே ஒரே துறையில் இருப்பதால் நாங்கள் இருவருக்குள்ளுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது என்று ஸ்ரீகுமார் பேசியிருக்கும் நிலையில் அதற்கு ஷமிதா நான் எந்த இடத்திலும் ஸ்ரீயின் வேலையில் தலையிட மாட்டேன், அதே போல ஸ்ரீயும் என்னுடைய வேலையில் தலையிட மாட்டார் என்று கட்டளை போட்டது கிடையாது. என்னுடைய கேரக்டர் பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் தான் நிறைய இடங்களில் அவர் எனக்கு விட்டு கொடுக்கிறார். எனக்கு அம்மா அப்பா வீட்டில் சரி, புகுந்த வீட்டிலும் சரி, எல்லா இடங்களிலும் பிரியம் கிடைக்கிறது. அதனால் சிறப்பாக வேலையும் பார்க்க முடிகிறது, குடும்பத்தை பார்த்து கொள்ள முடிகிறது. எல்லாருடைய வாழ்க்கையும் இயல்பாக இருப்பது என்ற அந்த பேட்டியில் நடிகை ஸ்ரீ மற்றும் நடிகை ஷமிதா பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.